ஃபஸ்ட்டு இந்த ஏவல்ன்றது என்னன்னா, இதை என்ன பண்ணுவோன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி உருவாக்கி விட்ரும். ஏவல்ன்றது தன்னைத்தானே பேசிக்குவாங்க. சுற்றினே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் இது ஏவல்ன்றது அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இடத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம். என்னென்னவோ பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதை பண்ணி இதை பண்ணி லாஸ்ட்டு எங்க ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் எதனாலும் கன்ஃபியூஷன் இருக்காங்க. மூலிகையிலே சிலதெல்லாம் பொருளை கண்டாவே பயப்படக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த பொருள் நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஏவல் தெளிவாயிருவாங்க, நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க போய் பாருங்கள், நீங்கள் கோயில் உள்ள கொண்டு போனால் கோவிலுக்குள்ள வரவிடாது, தடுக்கும். அந்த தெய்வீக ஆற்றல், அந்த நல்ல எனர்ஜி இது தடுக்கிறதுனால உள்ளே வர மாட்டாங்க. நல்லாவே இருந்தாம்பா அப்படியே என்ன பண்ணுது, கை கால் வராமல் படுக்கு போட்டுச்சு. ஒரே 1 மணி நேரத்தில் படுக்கு போட்டுச்சு. படுக்கு போட்டு ஏதோ ஒரு உருவம் நின்றுச்சு. எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களாம் பாருங்கள், நல்லா கேட்டு பாருங்கள், உருவம் தெரியும் சொல்லுவாங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாந்திரிக குருஜி கே வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது, வாங்க பேசலாம். வணக்கம் சார். ரக்த கணபதி பயிற்சி நிலை நன்மைக்கு மட்டும் சொல்லுமா. நம்ம ஏவல் பற்றி நிறையா விஷயங்கள் நிறைய டைம் பேசியிருக்கோம். இப்போ இந்த முறை என்னென்னா, இப்போ ஏவல்னால சில பேருக்கு மனநலம் ரொம்ப கம்மியாயிருது இல்லைங்களா? மனநலத்தில் நிறையா பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி குணப்படுத்தலாம் சார்? இப்போ பார்த்தோன்னா, இந்த ஏவல்ன்றது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஏவல்னா என்ன, ஏவல் எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஏவல்ன்றது என்னன்னா, ஒரு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏவல். நல்லது செய்யக்கூடாது. ஆனால் நல்லதை செய்யக்கூடிய ஏவல் கூட இருக்குது, அதை யாரும் பயன்படுத்துறதில்ல. கெட்டதுக்கு உண்டானது தான் அதிகமாக. ஏவல்னாவே கெட்டது விடுறதுக்கு தான் இன்றைக்கின்ற மாந்திரீகத்தில் முழுமையாக கொண்டு வந்துட்டாங்க. இதை என்ன பண்ணுவோன்னா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி உருவாக்கி விட்ரும். ஏவல்ன்றது தன்னைத்தானே பேசிக்குவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, துணியை கிழிச்சிக்குவாங்க, இல்லை பிச்சு போட்டுருவாங்க. அதில் கட்டி என்ன பண்ணுவாங்க, இதோக்குது இங்கே பாரு அதோ பாரு, இதே மாதிரி ஒரு மென்டல் நாலேஜ் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க மக்கள். அதே மாதிரி பண்ணால் சில சம்மந்தமே இருக்காது. சம்மந்த நேரத்தில் நின்று பேசின்னு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த உருவங்கள் தெரியும் ஏவல். ஏன்னா அவங்களுக்கு உருவம் தெரியறதுனால தான் அங்கங்கே அவங்க பேசின்னு இருப்பாங்க. ஆனால் நமக்கு என்னென்ன, யாரா இவன் பயத்துக்கிற மாதிரி பேசினுக்கிறான்னு நாம சொல்லுவாங்க. ஆனால் நிச்சயம் அது ஒருடைய என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருடைய காலடி மண்ணோ இல்லை ஒரு துணியோ எடுத்து போகிறாம போச்சுனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஏவல் விட்டுருவாங்க. ஏவல் விட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பொம்மை செஞ்சு ஆணி அடித்து இந்த மாதிரி கருமாந்திரத்தில் என்ன பண்ணுறாங்க, போகிறாம போச்சுனாலும் செஞ்சிடுறாங்க. அப்படியேப்பட்ட பிள்ளைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில் நல்லா பார்த்துருக்கேன். ஒரு 18 வயசு பொண்ணுங்களாம் கூட ஏவலில் பாதிப்பு இந்த மாதிரி துணியை பிச்சு போட்டுக்கிறது. ஆம்பளை பசங்க அதே மாதிரி, முதியோர் கூட இந்த மாதிரி எல்லாம் நிறைய. இப்போ எல்லாருமே சமநிலையை பார்த்தோன்னா சம்மந்தமே இருக்காது. அவங்க பாட்டு இது இருப்பாங்க. கோயில் உள்ள கூட அவங்களால அதிகமாக போக முடியாது. ஆனால் பார்த்தோன்னா எங்கே பாரு நடந்துனே இருப்பாங்க, சுற்றினே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனால் இது ஏவல்ன்றது அவங்க நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ஏவல்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாது. ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இது க்யூர் ஆகாமல் ஒரு மனநல காப்பகத்தில் அவங்கள வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க, அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்களுக்கு மனநல பிரச்சனை தானா, இல்லை இதனால் ஏவல்னால தான் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமாமா. இப்போ நான் போன்றோன்னு வச்சு ஒரு மனநிலை இதில் நிச்சயமாக அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 5 பேராவது ஏவலில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஆனால் தெரியாது, யாருக்குமே தெரியாது. நல்லா நீங்கள் பாருங்கள், நல்லா ஸ்கேன் போடுவாங்க. எல்லா உடம்பு இதே ஸ்கேன் போட்டு எந்த பிரச்சனை இல்லைன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இது இருக்குன்ட்டு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. என்னன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க இது என்னன்னு. லாஸ்ட்டு சில பேர் என்ன பண்ண, எதுக்கு இந்த மந்திர சாமி போகணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் சொல்லவே மாட்டாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் போய் பார்த்தாவே, அவங்களுடைய முகத்தை பார்த்தாவே அவங்களுக்கு ஏவல் இருக்கா இல்லை மனநிலை இயற்கையான்றதை அப்பயே சொல்லுவேன். அதை பார்த்து கண்டுபிடிங்க. நிச்சயமாக எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் முகத்தை பார்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது தெய்வ ஆற்றல். இப்போ நம்ம மனசுக்குள்ள அந்த கண்ணை மூடி இப்போ உங்களை பார்த்தோன்னா உன் உடம்புல என்ன இருக்குன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த தெய்வமே நமக்கு சொல்லும். இப்போ மன ரீதியாக உள் மனம் பேசும். இல்லை உங்கள் கண்ணை பார்த்தாவே அந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். அந்த ஞானத்தில் தெரியும் சில பேருக்கு. இப்போ பேய் இருக்குது, ஒருத்தர் மேலே காத்துக்குதுன்னா தெரிஞ்சிடும். சில பேர் காற்று இல்லாமல் சும்மா உக்காந்துருந்தா கூட காத்துக்குதுன்னு நம்ப முடியாது. காத்துக்கிறவங்கள உட்கார வச்சா தான் காத்துக்குதுன்னு முடியும். காற்று இல்லைனாலும் சில பேர் என்ன மாதிரி தெரியாதனால இருக்கா இல்லைன்னு சந்தியெல்லாம் மாறி மாறி பேசிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நீ என் இடத்துல உக்காந்தவே தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் பார்த்தனாவும் தெரிஞ்சிருவேன். அந்த மாதிரி ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தாவே கண்டிப்பாக தெரிஞ்சிடலாம். அது ஒரு விஷயம் பண்ணலாம். இல்லை நம்ம பார்த்த உடனே சில பேருக்கு அந்த கண்ணு பயம் வரும். நம்மளை பார்த்த உடனே ஏவலாகப்பட்டவங்களுக்கு
அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது வந்து எப்படின்னா நாலேஜ், டெக்னிக்கல், தாந்திரிகம்னு வாங்க. தாந்திரிகத்தில் கண்டுபிடிக்கிறது. ஏவல் பிடிச்சுன்னு கேட்டால் நம்ம கிட்ட போனவன் நம்ம வைப்ரேஷன் அவங்க கிட்ட படும்போதே அவங்க மனம் வீக் ஆகி பயப்படுவாங்க. அதை வச்சு இவங்க ஏவலுக்குதுன்னு சொல்லிடலாம். சக்திக்கிறவங்க சக்தி வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படியேப்பட்டவங்க இருந்தால் நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மூலிகை எந்திரம் இருக்குது. அந்த மூலிகை எந்திரம் போட்டு சகல ரோகங்களும், சகல மனநிலை பாதிப்பு, உச்சரான்னு போட்டோம்லாம் சில சகல ரோகங்களும் மறைனும் போடலாம். சகல வியாதிகளை ரெண்டும் கலந்து ஒரு தாய்த்து ஒரு பில்லி சுனி ரெண்டும் போட்டு அது கட்டிட்டு அதுக்குண்டான இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மூலிகைகள் இருக்குது. அதுக்கு அந்த மூலிகைகள்லாம் இருக்குது. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ஒன்றும் இல்லை, பிரண்ட உப்புன்னு கேளுங்க நாட்டு மருந்துகளில். அது கூட வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய ஏவல், அது இயற்கையே நாக்கில் வச்சாவே குணமாவாங்க. ஏவலால பாதிக்கப்பட்டவங்க அதை சாப்பிடும்போது அது ஒரு சிட்டிக்கு சாப்பிட்டு வந்தவே குணமாகும். இதே யாரும் சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் மறைக்கப்பட்டது. நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இது சொன்னவே நிறைய பேர் செய்வாங்க. நான் உண்மையிலே சொல்ல போனேன், ஒவ்வொரு இதுலேயும் நான் ஒவ்வொரு விஷயம் என்னையும் மீறி வந்துடும். இந்த பிரண்டு உப்புற நாக்கில் வச்சா கூட அந்த மனநிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஏன்னா ஏவலுக்கு வந்து அந்த மூலிகை கண்டா எதிர்ப்பு அப்படியே அதே தானம் விளங்கும். அதனால தான் அந்த பிரண்டை கொண்டான விஷயம். அதில் அந்த மூலிகைக்கு அந்த துர்சக்திகளை ஏவலை வெட்டக்கூடிய விஷயம் இருக்குது. எல்லாமே நிறைய பேர் மந்திரத்தில் பாதியும் மூலிகையிலே சிலதெல்லாம் கண்ட பொருளை கண்டாவே பயப்படக்கூடிய விஷயம் இருக்குது. அந்த பொருள் நம்ம கிட்ட வரும்போது அவங்க ஏவல் தெளிவாயிருவாங்க. நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. என்கிட்டலாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே பிடிச்சி 4 பேர் இதுன்னு வருவாங்க. அப்படியே அமுத்தின்னு வருவாங்க. கெட்டு வந்து அந்த மந்த மூலிகைலாம் போட்டு அந்த இதெல்லாம் மை இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃப்ரீயாக ஒன்ட்டே நடந்து போவார். அண்ணன் நல்ல அண்ணன் ஒரே நாளில் நினைப்பாங்க. ஆனால் மனநிலை ரொம்ப பாதிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதையும் குணப்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உண்மையாவே வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி ஏவல்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நம்ம என்ன வித்தியாசம் பார்க்கலாம் சார்? அதுதான் ஒன்று, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா சயின்டிஸ்ட் பின்னாடி அவங்க வந்து தன்னை மீறி பேசினே இருப்பாங்க. இந்த மாதிரி எப்படின்னா விதவிதமாக இருப்பாங்க. ஏவலில் கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும். ஏவலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கோயில் உள்ள வர மாட்டாங்க, சாமி கும்பிட வர மாட்டாங்க. மனநிலை பாதிப்பட்ட எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க. ஏவலால பாதிக்கப்பட்டவங்க போய் பாருங்க, நீங்க கோயில் உள்ள கூட்டு போனா கோவிலுக்குள்ள வரவிடாது, தடுக்கும். அந்த தெய்வீக ஆற்றல், அந்த நல்ல எனர்ஜி வந்து இது தடுக்கிறதுனால உள்ள வர மாட்டாங்க. நிறைய பேர் இந்த ஏவலில் பாதிக்கப்பட்ட ஒன்றும் கிடையாது. நல்ல உக்கரமான கோயில், காளி கோயில், பைரவர் கோயில், வராய் கோயில், இந்த கோயில் உள்ள போனாங்கன்னாவே ஏவலுக்கு தான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். மென்டல் இருக்கிறவங்கள அப்படி ஏவலாக பாதிக்கப்பட்டாங்கன்னா காலை வச்ச உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதை வச்சு நீங்கள் நம்ம தெரிஞ்சு மந்திரவாதி கிட்ட போய் குணப்படுத்திக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, இடத்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போம், என்னென்னவோ பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லை, அதை பண்ணி இதை பண்ணி லாஸ்ட்டு எங்க ஒன்றுமே இல்லைங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் எதனாலும் கன்ஃபியூஷன் இருக்கும். அப்புறம் அவங்களே சொல்லி எதுக்கும் போய் பாருங்கள், ஒரு பயந்துட்டு இருக்கிறாங்களே இதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ நாங்கள் வரும்போது ஈஸியாக குணப்படுத்துவோம். அவங்க சொல்லுவாங்க, ஏங்க பல வருஷம் இதுக்காக சுற்றிட்டு இருந்தால் சாதாரணமே குணப்படுத்திட்டே இருந்துவாங்க. அந்த மாதிரி நாங்களே வந்து ஒரு அதிசயம் தான் இதெல்லாம். ஆனால் மக்கள் வந்து ஏவல் வந்து மனநிலை இந்த ரெண்டும் கண்டுபிடிக்கணும்னா கோயில் உள்ள போயிட்டு உக்கிரமான கோயில் உள்ள போய் வந்தாங்கன்னா நிச்சயம் தடுக்கும். அது தடுத்தா நிச்சயம் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி மந்திரவாதி கிட்ட ஃபர்ஸ்ட்லேயே போயிடலாம். ஏன்னா சில பேருக்கு என்ன பண்ணுறதுன்னா ஏவலில் பாதிப்பட்டவங்க சரியாக தூங்க மாட்டாங்க. தூங்காமல் என்னங்க உடல் உறுப்புகள் பாதிச்சிடும். உடல் உறுப்பு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், உடனே எங்கள் கிட்ட வந்து நம்ம சரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, உடனே அது அந்த நோய் குணம் ஆகாது. ஏன்னா அது இயற்கை தூங்க இல்லாமல் அதெல்லாம் பண்ணி நோய் உற்பத்தி பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏவலை அழிச்சாலையும் இயற்கையான பிரச்சனையும் வந்து கலந்துரும். அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவேன், நான் ஏவலை அழிச்சிட்டு இயற்கையும் போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லை ஒரு மூலிகை இருக்குன்னு நானே சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி 2 விஷயத்தில் இவங்க கோயில் உள்ள போனாவே ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு சாமியாரை வச்சு போய் உள்ளே உட்காந்தாவே உன் உடம்புல என்ன இருக்குன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. இப்போ ஏவலால பாதிக்கப்பட்டவர்களா வந்து அந்த ஏவல் வந்து எந்த விளிம்பு நிலைக்கு வரைக்கும் கொண்டு போகும்? ஏன்னா அந்த ஏவல் வந்து நம்ம கிட்ட எதனா சொல்லிக்கிட்டே இருக்கும், தற்கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும், அவங்கள எதனா பண்ணிடு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் காதுல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ ஒரு தனி மனிதனை ஒரு ஏவல் என்னெல்லாம் பண்ணும் சார்? இப்போ வந்து ஏவல் வந்து ஆல்ரெடி நான் வந்து இதுதான் சொல்கிறேன். ஏவல்ன்றது வந்து ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு முட்டை வச்சு ஆணி வச்சு அவங்களுடைய எலும்போ இல்லை இது நகம், நீ எலும்பு எடுக்க முடியாது சாரி, ஒரு நகம் எடுத்துக்கலாம், ஒரு துணி எடுத்து என்ன பண்ணுறாங்க கருமாந்தியத்தில் வச்சு மயானத்தில் போச்சு ஊறி ஏற்றி வச்சுருவாங்க. அங்கே அதே மாதிரி நடக்கும். அப்போது அவங்களுக்கு பாதிக்கும் போது வயிறெல்லாம் ஊதிக்கும், வயிறு ஊதிக்கும், மனநிலை பாதிக்க மாட்டே இருக்கும். திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி வரும், ஜுருக்கு மாட்டிக்குவாங்க. ஒன்றும் இல்லை, சாதாரண நல்லா இருந்தவங்க சமயத்தில் கூட ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனால ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, போயிட்டு வந்து ஒரே செகண்டு என்னுமே இல்லை, புக்கை எடுத்து படித்தா அடுத்த நிமிஷமே என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரே தற்கொலை பண்ணிக்கினாருன்றதெல்லாம் எங்கிட்ட கூட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லாவே இருந்தாம்பா
அப்படியே என்ன பண்ணுது, கை கால் வராமல் படுக்க போட்டுச்சு. ஒரே 1 மணி நேரத்தில் படுக்க போட்டுச்சு. படுக்க போட்டு ஏதோ ஒரு உருவம் வந்து நின்றுச்சு, பொம்மை மாதிரி வந்து நின்றுச்சு. அப்போ பார்த்ததும் அப்படியே இதாகிடுச்சு. உருவம் தெரியுது. எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்களாம் பாருங்கள், நல்லா கேட்டு பாருங்கள், உருவம் தெரியும், சொல்லுவாங்க. வந்து நிற்கிது, அதுவும் நிற்கிதுலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணும், கை கால் வராமல் ஒரே இடத்து இது பண்ணுது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒன்று நடந்து போய் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி உள்றவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வந்து 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 சாகிற மாதிரியும் வராங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏவல் வந்து காரணம், இந்த மாதிரி மனிதனை வந்து அழிக்கிறதுக்கு தான் அந்த ஏவல். இதெல்லாம் நம்ம குணப்படுத்துறதுக்கு தான் தெய்வங்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பாமல், இதெல்லாம் பயப்படாமல், குலதெய்வத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோட யார் வீட்டில் நல்ல குலதெய்வம் விளக்கு கொளுத்தி நல்ல படையல் போட்டு சந்தோஷப்படுத்தி நல்ல குடும்பத்தோடு போயிட்டு வராங்களோ, இல்லை வீட்டில் பூஜை பண்ணுறாங்களோ, வீடை நல்ல சுத்தம் வச்சு அந்த வீட்டில் நல்ல மங்களகரமாக குடும்ப ஒற்றுமையோட சண்டை சச்சரவும் இல்லாமல் அந்த வீட்டில் தெய்வத்தன்மை இருந்தால் அவன் பொம்மையனா செய்யட்டும், அவன் காலடி மண்ணனா வைக்கட்டும், அவன் தலை முடியனா கூட எடுத்துன்னு போய் பண்ணட்டும், ஒன்றுமே வேலை செய்யாது. ஏன்னா குலதெய்வம் கரெக்டாக இருந்தால் நிச்சயம் எதுவும் வேலை செய்யாது. அதே மாதிரி நம்ம தைரியமாக இருந்தால் எப்படியாப்பட்ட பில்லி சூனி ஏவலும் அண்டாது. நான் வந்து எல்லாத்துலேயும் சொல்லுவேன் அடிக்கடிக்கோ, பயப்படாதுங்க, இருந்தாலும் இதை பற்றி கவலைப்படாதுங்க, இல்லைன்னுங்க எவ்வளவு பில்லி மேது சூனி மேதுன்றது நான் விழிப்புணர்வு பண்ணின்னு இருக்கிறேன். ஏன்னா மக்கள் இப்போ தான் தைரியமாக வந்துருக்குறாங்க, பயப்படுறதில்ல. இன்றைக்கெல்லாம் போனை போட்டு மந்திரவாதி கேட்குற லெவலுக்கு மக்கள் வந்துட்டாங்க. நான் கொடுத்து கொடுத்து தைரியத்தை உருவாக்கிட்டேன். ஏன்னா எப்படியாப்பட்டதும் தைரியமாக பேசக்கூடிய ஆற்றல் வந்து மக்களுக்கு வந்துருச்சு. அதனால் நம்ப தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்ட ஒரு முறை கோயில் உள்ள போய் பாருங்கள். இருந்து அது உள்ளே போக முடியும்னா ஒரு மந்திரவாதி பார்த்து டக்குன்னு குணப்படுத்திக்கலாம். நாளாச்சுன்னா அதே விபரீதமாக மாறிடும். ஓகே சார். இப்போ மனநல காப்பகத்தில் இருக்க ஒருத்தவங்களை கூட உண்மையாகவே ஏவலால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ குடிப்பழக்கம் ரொம்ப அதிகமாகி சில பேரை வந்து அதுக்காக ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் வந்து சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள உங்களால் குணப்படுத்த முடியுமா? நிச்சயமாக முடியலாம். இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனில் இந்த உலகத்தில் 2 விஷயம். ஒன்று பொண்ணு, அடுத்து குடி. இந்த 2 வந்து யாராலையும் சரி பண்ண முடியாது. நான் அடித்து சொல்லுவேன். ஆனால் தெய்வீகத்தினால நிச்சயமாக முடியும். முடியாத எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தோன்னா சமயத்தில் கூட பார்த்தோன்னா ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா இப்போ பிரபலமாக இருப்பார். அவரெல்லாம் பார்த்தோன்னா அவர் பேர் சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் பயங்கரமான பயங்கரமான குடியிலே இருந்தார். அப்படியாப்பட்ட குடியில் இருந்தது. திடீர்னு ஒரு நேரம், அவர் என்ன நேரமோ தெரியல, ஒரு எங்கேயோ கயிறு கட்டினாங்கன்ட்டு போயிட்டு ஒரு கயிறை கட்டிட்டு வந்தார். அந்த கயிறு கட்டிட்டு குடிக்கணும்னா அன்னிலேருந்து அவர் பார்த்தோன்னா அபார வளர்ச்சி 3 மடங்கு 4 மடங்கு இன்றைக்கி பெரிய லெவல் ஆகிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த தெய்வத்தன்மை இருக்குது. நானும் என்ன பண்ணேன்னா குடியை மறக்கிறதுக்கு நேரடியாக வந்தாங்கன்னா ஒரே ஒரு கயிறு தான் கட்டுவேன். கயிறு வந்து பார்த்தோன்னா ஒரு ஒத்தையில் வந்து 7 முடிச்சு 9 முடிச்சு குடியில் மந்திரத்தில் வந்து குடி ஸ்தம்பையா இல்லை ஒச்சடன்னு போட்டு, ஸ்தம்பனன்னா தடுக்கிறது நான் தான் சொல்லிட்டு இல்லை, ஸ்தம்பையன்னு போட்டு அதுக்குண்டான சக்கரத்தை போட்டு 3 முடிச்சு கையில் கட்டிட்டு நான் என்ன பண்ணுவேன், உங்கள் குலதெய்வத்து மேலேயும் அப்பா அம்மா மேலேயும் சத்தியம் வாங்கிட்டேன். என் ரூமுக்குள்ள வந்தால் மனசு மாறிடும். அவங்க எப்படியாப்பட்டவங்களும் உள்ளே வந்தால் நான் பேசுகிறத பார்த்து நான் சொல்கிறத ஊங்கொட்டுவாங்க. அப்போ வந்து அது அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு என்கிட்ட ஒரு மூலிகை பொடி இருக்கும், அதை நாக்கில் வச்சாங்கன்னா குடி பக்கத்தில் குடிகாரங்க இதில் இருந்தால் கூட குடி எண்ணம் வராது. அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு நீ மூலிகை இருக்குது, அந்த மூலிகை பயன்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தோன்னா குடிகாரன் திருந்தணும்னு நினச்சா தான் திறத்த வைக்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பேரண்ட்ஸு சும்மாவே சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுது, வா அங்கே போகலான்ட்டு. இங்கே வந்து என் ரூமில் உட்கார வச்சுட்டு சொல்லு சாமி என்ன சொல்ல வைக்குது. அவன் ஒரு மனசு ஓரளவுக்கு நம்ம திருந்தணும்னு எண்ணம் தான் நம்ம மந்திர தந்திரமும் இதாகும். அவனை பிடிவாதமாக கூட்டிகிட்டு வந்து கூட சில பேர் கட்டிடுறாங்க. அது மீறி கட்டினாலையும் சில பேர் மறந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படியே படிப்படியாக முடிச்சிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த கயிறு அவுத்து போட்டு குடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கயிறு அவுத்து போட்டதுலேருந்து அப்படியே பல மடங்கு அவங்களுக்கு பிரச்சனை வருது. நானே பார்த்துட்டேன். அப்போது என்ன பண்ணுறாங்க, சாமி என்னை மன்னிச்சிரு, திரும்பி எனக்கு அந்த கயிறு கட்டுங்க, இது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், இதனால் நான் நிறைய இழந்துட்டேன்னுவாங்க. இப்போ அந்த மூலிகை வந்து நம்ம அந்த நாக்கில் வச்சு அவங்கள அப்படியே கொஞ்ச நேரம் வைக்க சொல்லுவோம், ஆன்ஸ் மாதிரி. அப்படி வச்சா குடி கவனமே வராது. அது வந்து பார்த்தோன்னா நாங்களே சில மூலிகைலாம் இருக்கும், நிறைய மூலிகைகளை அறுத்து இடித்து வச்சுருப்போம், அந்த மாதிரி பயன்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம கயிறு கட்டி நிறைய பேர் குடிக்காமல் பண்ணுறோம், அந்த மாதிரி பண்ணுறோம். குடிக்கணும்னு மனசு 1% நிறுத்தணும்னு நினச்சா யாரை வந்தாலும் நிறுத்தலாம். ஆனால் குடியை மறக்க முடியாமல் 24 மணி நேரமும் இருக்கிறவங்கள போய் வற்புறுத்தி கூட்டின்னு வந்து கட்டினா வேலைக்கு ஆகாது. ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, நான் மாற்றிக்கிறேன், அந்த எண்ணத்தை மட்டும் மாற்றினா ஒரு கொஞ்ச நேரம் நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மந்திரத்தை ஜபிச்சு ஞாபகத்தை மாற்றிடுறேன்.
அதை வச்சு நிறைய பேர் குடிக்காமல் இருக்கிறாங்க. இது சொல்லிட்டேன். சில பேர் வந்து எப்போ குடிக்க ஏதாவது மூலிகை இருந்தால் கூட கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்காக வந்து என்ன பண்ணுறேன், நான் அதிகமாக சொல்லிட்டேன். வில்வம் இலையை வந்து இந்த ரொம்ப குடி அதிகமாக இருக்கிறவங்கள வில்வம் இலையை வந்து அரைச்சி சாப்பிட்டு வந்தாலும் சரி, இல்லை வில்வம் இலை சிவன் மேலே வச்சு சாப்பிட்டு வந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் குடியுடைய எண்ணமே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வில்வம் இலைக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. அதை சாப்பிட்லாம். அதை சாப்பிட்டு வந்தால் குடியுடைய எண்ணம் மறந்துடுது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுனால தான், ஒரு கணவன் மனைவிக்குள்ள அதிக கோவத்தன்மை சண்டை வர்றதுனால தான் இப்போ குடியே மாறுறாங்க மக்கள். முடிஞ்ச வரை குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க கற்றுக்கினா, ஒருத்தருக்கு ஒன்றத்தை அனுசரித்து அரவணைச்சிங்கன்னா, போகிற கணவனை கூட இழுத்து வச்சிங்கன்னா குடிக்கு போக மாட்டாங்க. அன்பால் மாற்ற கற்றுங்க பெண்கள் எல்லாமே. அன்பால் மாற்றினா நிச்சயமாக அந்த குடியை கூட மறக்க வைக்கலாம். ஏன்னா மந்திரன்றது ஒன்று இருக்கும், மூலிகைன்றது இருக்கும், நிறைய இதில் மெடிசன்லையும் இருக்குது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் 1008 பிரச்சனைக்கு தீர்வு எதுலையும் கிடைக்காது. சில விஷயம் பேருக்கு 10 பேரில் 5 பேர் கிடைக்கும், 5 பேருக்கு கிடைக்காம போகும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள் நினைச்சா 100% அன்பால் குடியை மறக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெண்கள் கட்டி இருக்குது. பெண்கள் வந்து சண்டை இல்லாமல் வீட்டுக்கார அன்பை பார்த்துட்டு எதையுமே கோவத்தன்மை இல்லாமல் வெளியே அனுப்பிச்சா யாரும் குடிக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்தி பெண்கள் இதை கொஞ்சம் டேக்கிட்டிஸை எடுத்து எப்படி ஆண்களை வசிப்படுத்தியோ, இல்லை ஆண்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புத்திகளை தெரிஞ்சு அவங்க பின்னாடி போய் மாற்ற கற்றுக்கினா நிச்சயம் குடியை அதில் 100% மறக்க வைக்கலாம். என்னை பொறுத்தவரையும் ஒரு பெண் எவ்வளோ பேரை குடியை மறக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் பெண்ணுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணாலும் நிச்சயமாக குடியை மறக்க வைக்கலாம். நான் வந்து அந்த மூலிகளை சொல்லிட்டேன், அப்படியும் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பேய் பிடிச்சவங்க கூட பார்த்தோன்னா, இந்த குடியில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் பார்த்தோன்னா குடிச்சிட்டு நல்லா உளுந்துடுப்பான். அவன் இறந்துட்டானே யாராவது உடம்புல இறங்கி அவனும் குடிக்கு அடிமையிருவான். அப்படியேப்பட்டவங்களுக்கு இந்த கயிறோ இந்த மூலிகையும் கொடுத்தா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே சார். தொடர்ந்து எங்ககிட்ட நீங்கள் நிறையா விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.